வெறும் 50 ரூபாய் இருந்தாலே போதும். இந்த மாதிரி பழைய ஆதார் கார்ட்ஸ் இந்த லேமினேஷன் டைப்பில் இருக்கும் இந்த ஆதார் கார்டை மாத்திட்டு ஸோ இந்த ஸ்ட்ராங்கான பிவிசி ஆதார் கார்டை நீங்களே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் 50 rupees தான். ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஆர்டர் பண்ணி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் நீங்களும் இந்த பழைய ஆதார் கார்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதை தூக்கி போட்டு புது ஸ்ட்ராங்கான பிவிசி ஆதார் கார்டை எப்படி ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே வந்து பாருங்க, இந்த ஆதார் கார்டுக்கும் ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்கு அண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் ஸ்மார்ட் கார்டு மாதிரி நமக்கு கார்ட் டைப்ல வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது ரொம்ப வந்து நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த லேமினேஷன் வந்து சீக்கிரம் பிஞ்சு போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு எல்லாமே இருக்கு. ஸோ எப்படி ஆர்டர் பண்ண சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்ப்போம். நீங்க நிறைய பேர் பக்கத்தில் இருக்க இசேவை மையத்தில் அல்லது உங்களோட ஆதார் சென்டர் பக்கத்தில் இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்க அப்டேட் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா நீங்க வீட்லயே ஆர்டர் கூட பண்ணிக்கலாம். நான் இதை பார்த்து இதில் தான் பண்ணி ஆகணும்னு அவசியம் வந்து கிடையாது. ஸோ எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து நான் அந்த வீடியோ வந்து சொல்றேன். நீங்க ஆன்லைன்ல பண்றாலும் வீட்லயே பண்ணிக்கலாம், இல்லை நீங்க ஆதார் சென்டர்ல கூட வந்து போய் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஸோ அஃபிஷியல் வெப்சைட் UIDA உதய் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு மொபைல தான் வந்து ஓப்பன் பண்றேன். எனக்கு லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ற ஆப்ஷன் வந்து கேட்குது. நான் இங்கிலீஷ் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வர இந்த பேஜ்ல கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அல்லது டெஸ்க்டாப் மோட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கெட் ஆதார்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆதார் PVC கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறுபடியும் நீங்கள் லாகின்ல எதுவும் பண்ண தேவையில்லை. நான் மொபைலில் வந்து ஷோ பண்ணுறேன். நீங்கள் மோஸ்ட்லி மொபைலே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்க முடியும். ஸோ மறுபடியும் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆதார் PVC கார்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. 2 டைம் ஆதார் PVC கார்டு நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ பார்த்துங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆதார் நம்பர் வந்து பார்த்து டைப் பண்ணுங்க. மிஸ்டேக்லாம் பார்த்து டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கேப்சா என்டர் பண்ணுங்க. உங்களுக்கு மொபைல் நம்பர் அந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் உங்களுக்கு கேட்டுச்சுன்னா நீங்கள் கொடுங்க. இல்லைன்னா வந்து பிரச்சனை இல்லை. நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்து நீங்க கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து மொபைல் நம்பர் கேட்டுச்சுன்னா கொடுங்க, கேட்கலன்னா வந்து பிரச்சனையே கிடையாது. ஸோ என்னோட ஃபோன் நம்பர் வந்து நான் என்டர் பண்ணிட்டேன். ஸோ ரெக்வஸ்ட் கொடுத்தோன்னா OTP எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. அந்த OTP கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோன்னா நமக்கு PVC அந்த கார்டுக்கான சின்ன ஒரு பாப்அப் விண்டோ கொடுத்துட்டு ஓகே நம்ம கொடுத்தோம்னா நமக்கு சின்னதாக ஒரு ஷோ ஆகுது. உங்களோட ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு ஆர்டர் நம்பர் வந்து கொடுத்து நீங்க வந்து 50 rupees நீங்க பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு PVC ஆதார் கார்டு வந்து நீங்க வாங்கிக்க முடியும் சொல்லி ஷோ பண்றாங்க. ஸோ நான் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணல. ஏன்னா நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க, நான் ஆல்ரெடி PVC ஆதார் கார்டு நான் பை பண்ணி வாங்கிட்டேன். ஸோ நான் வந்து 50 rupees பே பண்ணி வாங்கும்போது எனக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கால் பண்ணாங்க. நான் அங்கே போய் தான் வந்து வாங்கினேன். சம்டைம்ஸ் உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்தே வந்து கொடுத்தாலும் கொடுப்பாங்க, அல்லது டைரெக்டாக உங்களுக்கு டெலிவரி போஸ்ட்லேருந்து வந்தாலும் வரும், அல்லது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாலும் கால் பண்ணுவாங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும், இல்லைனா கால் பண்ணுவாங்க. ஸோ அது நீங்கள் எப்படி வந்து கரெக்டாக வந்து பார்த்துங்க. 50 rupees பே பண்ணி முடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக வித்தின் 1 வீக்குள்ளேயே உங்களுக்குள்ள மேக்ஸிமம் 10 days வச்சுக்கல வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புல இருக்குது. எனக்கு 1 வீக்குள்ளேயே வந்து வந்துருச்சு. நீங்க PVC ஆதார் கார்டு ஸ்டேட்டஸும் வந்து பார்த்துக்க முடியும். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி அந்த ஆர்டர் நம்பர் நீங்க கொடுத்து ஸ்டேட்டஸும் வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ ஈஸியா 50 ரூபா இருந்தாலே வந்து போதும். ஸோ பழைய லேமினேஷன் ஆதார் கார்டு இருந்து புது PVC ஆதார் கார்டை வந்து நீங்க பை பண்ணி வாங்கிக்க முடியும். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இல்லை ப்ரோ எனக்கு பயமா இருக்கு, ஆன்லைன்ல வருமா இல்லை சொல்லி கொஞ்சம் பயமா இருக்குங்கிற பட்சத்தில் நீங்க ஆதார் சென்டர் பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் அதில் கூட நீங்கள் போய் வந்து ரெடி பண்ணிக்க முடியும். அண்ட் ஆதார் சென்டரில் எங்கே இருக்குது, எங்கள் ஏரியாவில் எங்கே இருக்குன்னு தெரியல ப்ரோ, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏதாவது ஒரு வீடியோ இருக்கா, வீடியோ போட முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் அதையும் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ எப்படி ஆதார் சென்டர் ஃபைன் பண்ணுறது சொல்லி ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் லோக்கலில் எங்கே ஆதார் சென்டர் இருக்கோ நீங்கள் அங்கே போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறுபடியும் சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம். இதில் ஏதாவது கருத்துக்கள், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல ஏதா இருந்தாலும் சொல்லுங்கள். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். நான் உங்களுக்கு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. நம்ம சேனலை பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் மீண்டும் நான் சந்திக்கிறேன்.